ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் வச்சு தக்காளி சட்னி பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 1 தக்காளி எடுத்துக்கோங்க, 3 வத்தல், 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தயிர் தான் முக்கியமான டிஷ்ஷு, அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, வத்தல், பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம தயிர் ஊற்றுறதுனால டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது, அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒன்றாவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கெவ்வளோ அரைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ சட்னி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தயிர் தாளிக்கிறது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து கடாயில் வச்சுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வத்தல் ஆட் பண்ணிட்டோம், இன்னும் காரம் நல்லா இருக்கணும், டேஸ்ட் நல்லா கொடுக்கணுன்றதுக்காக இன்னொரு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம தண்ணி ஊற்றி ஒன்றா அப்படி கலந்து ஊற்றிக்கலாம். வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரணும். எவ்வளோக்கெவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஸோ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் தயிர் தக்காளி சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.